போய் பேப்பரே பேனாவே எடுத்து வந்து பேதி எடுக்குது. ஏக்கா இப்ப எது கோபடியா? கோபடாம நீ கொஞ்சம் சொல்றியாக்கா? வேற பேப்பர் எடுத்து வந்து ஏக்கல நீ கையெழுத்து போட சொல்லியா? ஏக்கா சாமி கலெக்டர் ஆபீஸ்க்கு மணி எழுதி கொடுக்க போறவா. அதுக்கு தான் எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கணும்னு சொன்னா. ஓஹோ அந்த குடிமிதான் நீ ஏவி விட்டுருக்காளா? ஏக்கா ஏவி விடல பாவிய விடலக்கா. கலெக்டர் ஆபீஸ்க்கு மணி எழுதி கொடுக்க போறவங்கா. அதுக்கு தான் கையெழுத்து வாங்கிட்டு வர சொன்னா. ஒரே ஒரு கையெழுத்து தானக்கா போன்ல கொண்டு போய் கொடுத்துறியே. ஏலே ஒரே ஒரு கையெழுத்து தான் இருக்கட்டும். அது என்னல இவ்வளவு நேரமே யார்ட்டயுமே கையெழுத்து வாங்கல. என்கிட்ட திரும்ப திரும்ப கையெழுத்து வாங்க ஆளாம் பேர எதுக்குல? ஏக்கா எல்லாம் நம்ம ஊரோட நல்லதுக்கு தான்க்கா. என்னல இதுல நல்லது இருக்கு? அப்படியே பெரிய ஊரோட நலம் விரும்பியாவா? அவளே சரியான ஏமாத்துக்காரி, யாரை எங்க விட்டு ஆக்கலான்னு பாப்பா. அதுலயே நான் தான் போதும் அவளுக்கு. இந்த கையெழுத்து வாங்க சொன்னதுலயே ஏதோ வில்லங்க இருக்குமான்னு எனக்கு தோணுது. அந்த மீன்காரி ஒரு பேப்பரையும் பெண்ணி எடுத்துக்கிட்டு வந்தா கையெழுத்து போடு நீ. ரெண்டாவது அந்த குடுமிகாரி வந்தா கையெழுத்து போடு நீ. ரெண்டு பேட்ட போட மாட்டேன்னு ஒன்னே அனுப்பி விட்டுருக்கா. ஏல யார்ட்டுமே கையெழுத்து வாங்காம யார்ட்ட மட்டுமே வாங்க காசு விட்டுட்டு வரா? ஏக்கா உனக்கு தானே இந்த ஊருக்குள்ள 10 வீடு இருக்கு. அதனால முதல் கையெழுத்து உன் கையெழுத்தா இருக்கணும்னு அவ ஆசைப்படியா. ஆமால ஆசைப்படுவா, நல்லா ஆசைப்படுவா. இங்க பாரு தம்பி சேகரி, இந்த குடிமிகாரி இந்த மீன்காரி ஒரு விஷயத்துல சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னா ஏதோ வில்லங்க இருக்குன்னு அர்த்தம். அதனால நீயும் நம்பாத, நானும் அவளால நம்பவே மாட்டேன். கையெழுத்து அவளை நம்பிலாம் போட முடியாது. அவ ஏட கூடமா எதையாவது எழுதிக்கிட்டு உன் தம்பி எனக்கு சொந்தம் நீ கூட சொல்லுவா. நான் தான் உன்னை அவட்ட வித்துட்டேன்னு கூட சொல்லுவா. ஏக்கா அப்படிலாம் யாக்கா சொல்லுவாங்க? யாக்கா நீ இப்படி எல்லாம் யோசிக்க? சொல்லுவேல அந்த குடிமிகாரி சொல்லுவா. அவளை பத்தி உனக்கு தெரியாது தம்பி சேகரி. இந்த வீட்டை கூட அவ பேருக்கு மாத்தறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி வெத்து பேப்பர்ல கையெழுத்து போடக்கூடாதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீ படிச்ச முட்டா பையில வந்து என்கிட்ட கையெழுத்து கேட்டுட்டு இருக்கா. ஏக்கா வீட்ல எழுதி வாங்கணும்னா ஸ்டாம்ப் பேப்பர்ல தான் கையெழுத்து வாங்கணும். வெத்து பேப்பர்ல எல்லாம் கையெழுத்து வாங்கினா செல்லாதுக்கா. ஏலே அந்த குடிமிகாரிக்கு இருக்க அறிவு உனக்கு கிடையாது. அவ இதையே ஸ்டாம்ப் பேப்பரா ஆக்குவா. ஏன் ஸ்டாம்ப கூட இதுல குத்துவா. அவ சொல்லியா நீ நான் கையெழுத்து போட மாட்டேன் தம்பி சேகரி. ஒருத்தர் கையெழுத்துக்கு வந்திருந்தா கூட நான் நம்பி இருந்திருப்பேன். அந்த மீன்காரியும் வந்து கேட்க, அந்த குடிமிகாரியும் வந்து கேட்க, இப்ப நீ வந்திருக்கா. இப்ப என்ன தெரியுது? இதுல ஏதோ வில்லங்க இருக்குன்னு நல்லாவே தெரியுது. இங்க பாரு தம்பி சேகரி, நானும் கையெழுத்து போட மாட்டேன், நீனும் கையெழுத்து போட்டுறாத. ஏன் நம்ம அம்மையை கூட கையெழுத்து போட விட்டுற கூடாது. உஷாரா இருக்கணும் இந்த மாதிரி வெத்து பேப்பர்ல எல்லாம் கையெழுத்து போடும்போது. ஏக்கா சாமி என்னோட ஃப்ரெண்டுக்கா. ஏக்கா இந்த ஒரு சின்ன விஷயத்தை இவ்வளவு பெருசா எடுத்துக்கிறியா? ஃப்ரெண்டோ குண்டோ அவ சரியான விஷக்கிருமின்னு எனக்கு தெரியும். அதனால தான் இப்படி சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் வீட்டுக்குள்ள விட்டுட்டோம்னு வச்சுக்க, நம்மளே அழிச்சிட்டு போயிடும். அதனால கையெழுத்துல போட முடியாது எங்க அக்கா சொல்லிட்டாங்க, அவட்ட போய் சொல்லு. அதே மீறி அவ என்ன யாரையாவது கையெழுத்துக்கு அனுப்புனா குடிமை அறுத்துருவேன்னு சொல்லி வை. ஏக்கா நான் எப்படியாவது கையெழுத்து வாங்கிட்டு வந்துருவேனே ரொம்ப நம்பிக்கையோட என்னை அனுப்பி விட்டாக்கா. இது ஒரு சாதாரண விஷயம். ஒரே ஒரு கையெழுத்து சாரவஜானி எழுதிட்டா முடிஞ்சு போயிடும். இதுக்கு ஏன் இவ்வளவு கோவப்படுறா? எழுதுவாவ, நல்லா எழுதுவாவல. அவளோட இந்த 10 வீடு என் பேர்ல தான் இருக்குன்னு சொன்னதான் ஏதோ ஒன்று நடத்திக்கிட்டு கால்வன் மட்டும் நல்லாவே தெரியுது. இங்க பாரு தம்பி சேகரி, இதுக்கு மேல எவ்வளோ சொன்னா நீ அந்த கையெழுத்தேன்னு வந்துடாத. அப்புறம் தம்பின்னு பார்க்க மாட்டேன். போ இந்த பேப்பர் கொண்டு மூஞ்சில போட்டுட்டு எங்க அக்கா கையெழுத்து போட மாட்டேன்றான்னு சொல்லிட்டு வா. ஏக்கா வேற பேப்பர் வச்சு தான் அவ என்னக்கா செய்வா? இதுவே ஜிம் நோட்ல இருந்து கிழிச்சதா. ஏலே எந்த முட்டா பையிலாவது வெறும் பேப்பர்ல கையெழுத்து போடுவானால? அவ என்ன வேணாலும் எழுதிக்கிடுவா இதுல. அப்புறம் மாட்டிட்டு முடிக்கிறது யாருல? வேறவ கிடந்து குத்துதே கொடையுதே கேக்கு. இப்பவே உஷாரா இருக்கணும். உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல தம்பி சேகரி, முட்டா பையிலா இருக்கா நீ. அதனால தான் அந்த குடிமிகாரி மீன்காரி மோவெல்லாம் நீ ஏமாத்திட்டு தெரியல்வே. ஏக்கா நீ கையெழுத்து போட்டு கொடுத்ததுக்கு அப்புறமா சாமி இதுல டைப் பண்ணிப்பேன்னு சொன்னா. என்ன டைப்ல? என்ன டைப்பு? டைப்பா முழிய மாத்துவ அந்த கொண்டகாரி. எழுதுனதுக்கு வரவ டைப் அடிப்பான்னு நீயே சொல்லியா? அவ ஸ்டாம்ப் அடிக்க மாட்டான்னு யாருக்கு தெரியும்? முதல்ல அவட்ட எங்க அக்கா போட மாட்டேன்னு சொல்லிட்டான்னு சொல்லிட்டு வா. சரிக்கா வாங்கிட்டு நான் போய் சொல்லிட்டு வரேன். ஏலே நேர்ல போண்டா, போன் போட்டு சொல்லு. நேர்ல போய் பார்த்து பார்த்து பல்ல இழிச்சுதான் எல்லாம் விளங்காம போச்சு. போலவுல போய் போன போட்டு சொல்லு. சரிக்கா. இந்த பேதியற்ப குடிமிகாரி ஏதோ திட்டத்தோடல சுத்தி சுத்தி வரா. காலையில இந்த மீன்காரி கிட்ட பேப்பரை கொடுத்து அனுப்பி விட்டுருக்கா. அவ என்னடானா உன் கையெழுத்து பார்க்க ஆசையா இருக்குன்னு வந்திருக்கா. கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்ன உடனே அந்த குடிமிகாரி வந்திருக்கா. இப்ப என்னடானா என் தம்பி கிட்ட பேப்பரை கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருக்கா. என்ன யாரெல்லாம் அனுப்பிச்சு விடியா நானும் பாக்கேன். யார் வேணாலும் வரட்டு, நான் கையெழுத்து போட்டா தானே கொண்டையில அறுத்துபடியே. திரும்ப திரும்ப பார்த்து பார்த்து திரும்ப திரும்ப பேசி பேசி திரும்ப திரும்ப காதல் சொல்லும் கனவு காதலா. திரும்ப திரும்ப கடிதம் போட்டு திரும்ப திரும்ப இதயம் கேட்டு திரும்ப திரும்ப உயிரை கொள்ளும் நினைவு காதலா. இமைக்கும் போது உன் முகம் தெரிவதில்லை வாடினேன். இமைகள் ரெண்டும் நீக்கிடும் மருத்துவங்கள் தேடினேன். உயிரை கொண்டு உன்னை மூடினேன். திரும்ப திரும்ப பார்த்து பார்த்து திரும்ப திரும்ப பேசி பேசி திரும்ப திரும்ப காதல் சொல்லும்
திரும்ப எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தா பார்க்கவே பைத்தியம்னு சொல்லுவாவம்மா. உன்னை வச்சுக்கிட்டு ஒரு பாட்டு கூட நிம்மதியா என்னால படிக்க முடியாதுமா. இவ எதுக்கு இங்க வந்தா? இல்லம்மா, திரும்ப திரும்பன்னு சொல்லிக்கிட்டு இருந்தால, அதான் என்னன்னு பார்க்கலான்னு வந்தேன். என் மனசுல இருக்க ஆசைய திரும்ப திரும்ப யோசிச்சு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன். மனசுல இருக்க ஆசைய திரும்ப திரும்ப யோசிச்சு எந்த பிரயோஜனமும் இல்லம்மா. வெளியே சொல்லு, அதான் உனக்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லது. சேகர் தம்பிட்ட கேளுமா. அவர் உன்னை காதலிக்கலன்னு சொன்னா நம்ம பார்த்தோம்ல ஒரு மாப்பிள்ள, அவர்கிட்ட போய் அவர் கையில கால்ல விழுந்தாது உன்னை அவருக்கு கெட்டி வச்சிருயே. ஒண்ணு வேண்டாம், வேண்டாம் அது கேட்டானே போ. தேவையில்லாதெல்லாம் எதுக்கு பேசிட்டு இருக்கா? எனக்கு அந்த மாப்பிள்ளை பிடிக்கல. சேகர் நீ வேண்டாம்னு சொல்ல மாட்டான். அவன் மனசு முழுக்க நான் தான் இருக்கேன். நான் அவன்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னேன், எனக்காக ஒரு சின்ன வேலையை செஞ்சு கொடுன்னு. உடனே செஞ்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு ஓடனான். அந்த அளவுக்கு அவன் மனசுல நான் இருக்கேன். என் மனசு முழுக்க அவன் தான் இருக்கான். சும்மா தேவையில்லாம இந்த மாதிரிலாம் வந்து பேசாதம்மா. வர வர என் காதலுக்கு நீ சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்க. ரெண்டு பேரும் காதலிச்சா பரவாயில்ல, அம்மா சப்போர்ட் பண்ணுவேன். நீ மட்டும் தானம்மா காதலிச்சிட்டு கிடக்கா? அந்த தம்பி தான் என்ன சொல்லவே இல்லல்ல. அதெல்லாம் என் சேகர் சீக்கிரமா சொல்லுவான். நானே சொல்ல வைப்பேன். அந்த தம்பி எந்த காலத்துல சொல்லி எந்த காலத்துல நீங்க ஒண்ணு சேர? அதுக்கெல்லாம் காத்திருக்க வேண்டாமா, நீயே கேட்டு. தம்பிக்கு விருப்பம் இருந்தா நானே உங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்கேன். சோறு கேட்டேன், கேட்டு தொலைக்கேன். எப்பமா? இப்பயே கூட அவன் வீட்டுக்கு வரேன்னு தான் சொல்லியிருக்கா. வந்த உடனே கேட்கற போதுமா? சேகர் தம்பி வருதா? ஆமா, சேகர் வாரான். சாமிமா, அம்மா ஒரு ஐடியா கொடுக்கட்டுமா? என்ன ஐடியா? சேகர் தம்பி வந்த உடனே பிடிச்சிருக்கான்னு கேளு. ஆ, நான் நூல்ல மஞ்சத்தூளை தடவி ஒரு மஞ்ச கிழங்க நடுவுல கட்டி எடுத்துட்டு வரேன். சரி. சேகர் தம்பி மனசுல நீ தான் இருக்கேன்னு சொல்லிச்சின்னு வச்சுக்க, உடனே காலத்துல கட்டிட சொல்லிருமா. சும்மா இப்பவே வா. ஆமா சாமி, உடனே கழுத்துல கெட்ட சொல்லு. சேகர் எப்படிமா உடனே சம்மதிப்பா? மனசுல இருக்கேன்னு சொல்லிச்சுன்னா நிரூபிக்க சொல்லுமா. எப்படின்னு தம்பி கேக்கும். அப்ப இந்த கயிறை கட்டுனா நிரூபிச்ச மாதிரி அர்த்தம்னு சொல்லு. நான் உங்க ரெண்டு பேருக்கும் அச்சதிய தூவி ஆசீர்வாதம் பண்ணிரு. என்ன, எப்படி இருக்கு ஐடியா? ஐடியா நல்லதா இருக்கு, ஆனா ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. ஆமாம்மா, நீ தம்பிகிட்ட முதல்ல கேளு. தம்பி மட்டும் உன் காலத்துல அந்த மஞ்ச கயிறை கெட்டிட்டுன்னு வச்சுக்க, அதுக்கு பிறகு 10 வீட்டுக்கு நீ தான் ராணி. சரோஜாக்காவை நீ போய் சொல்லலாம் போனி. சரிம்மா, சேகர் வரட்டும், நீ உள்ள போயிரு. நான் சேகர் வந்தோடனே சிக்னல் கொடுக்குறேன், நீ மஞ்ச கயிறோட வா. சரிம்மா. அம்மா சொல்றது சரிதான். நானும் எவ்வளவு நாள் தான் வெயிட் பண்றது? சேகர் கிட்ட நானும் இந்த விஷயத்தை கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். என்னால கேட்கவே முடியல. இத சந்தர்ப்பமா பயன்படுத்தி காட்ட வேண்டியதுதான். கேட்ட உடனே எங்க அம்மா சொன்ன மாதிரி தாலி கட்டிட்டா ரொம்ப சந்தோஷம். அதுக்கு பிறகு ஓனர் அபியலா இருந்தாலும் சரி, எந்த அபியலா இருந்தாலும் சரி, என்னை ஒரு வார்த்தை கூட கேட்க முடியாது, விரல் நீட்டி பேச முடியாது. இப்ப சேகர் வரட்டும், எனக்கும் அவனுக்கும் கல்யாணத்தை நான் முடிக்கிறேன். ஹலோ சாமி, என்ன சேகர் நேர்ல வருவான்னு பார்த்தா போன்ல வந்திருக்கா? சாமி, அது வந்து எங்க அக்கா கிட்ட கையெழுத்து போட சொல்லி கேட்டேன். எங்க அக்கா கையெழுத்துல போட முடியாதுன்னு சொல்லிட்டா. ஏன், எதுக்கு சேகர்? நான் நல்ல விஷயத்துக்கு தானே கையெழுத்து கேட்டேன். நான் என்ன தப்பான விஷயத்துக்கா கையெழுத்து கேட்டேன்? ஓனர் ரபியல் எதுக்கு இப்படி நடந்துக்கிட்டியாவ? இதே மாதிரி தான் நான் வந்து கேட்கும்போது போட முடியாதுன்னு சொல்லிட்டாவ.
பிசாண்டி பிசாண்டி சாமிமா என்னம்மா என்னாச்சு சேக தம்பி பேப்பர் எடுத்துட்டு வந்து தந்துச்சா பிசாண்டி வனரபியல் கையெழுத்து போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா என்னம்மா சொல்லியா சேக தம்பி கேட்டப்ப வானர் கையெழுத்து போட முடியாதுன்னு சொல்லியிருக்காவே ஆமா பிசாண்டி சேகர் எனக்காக தானே கையெழுத்து வாங்குறேன்னு சொல்லியிருக்கான் அதனால தான் வனரபியல் கையெழுத்து போட முடியாதுன்னு சொல்லியிருக்காவே சேகர் கிட்ட வேற மாதிரி ஏதாவது பொய் சொல்லுன்னு சொல்லி விட்டுருக்கணும் தப்பு பண்ணிட்ட பிசாண்டி அவன்கிட்ட உண்மையெல்லாம் சொன்னானா அவன் போய் ஓனர் ரபியல்ட்ட உண்மையை சொல்லியிருக்கான் ஓனர் ரபியல் அவன் கேட்டிருந்தா கண்டிப்பா கையெழுத்து போட்டிருப்பாவ என் பேரை சொன்ன உடனே போட முடியாதுன்னு சொல்லிட்டாவ சாமிமா இதுல கையெழுத்து போட்டா 50,000 கிடைக்கும்னு சொல்லியிருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா கையெழுத்து போட்டுப்பாவு ஓனரு தப்பு பண்ணிட்டியம்மா ஆமா பிசாண்டி நான் இந்த மாதிரிலாம் யோசிக்காம விட்டுட்டேன் நான் அறிவுபூர்வமா யோசிச்சேன் ஒழிய இந்த மாதிரி எனக்கு யோசிக்க வரல இப்போ எல்லாம் வேஸ்டா போச்சு இப்பயும் ஒண்ணு கேட்டு போவே இல்ல வேற யார்கிட்டயாவது இந்த ஐடியாவை சொல்லி விடுவோமா ஒரு கையெழுத்து போட்டா 50 லட்சம் கிடைக்கும்னு சொல்லுவோம் கண்டிப்பா ஓனர் கையெழுத்து போட்டுருவாவே இல்ல பிசாண்டி நீங்க ஒரு தடவை பையன் மன்னர பெல்ட் கேட்டிருக்கீங்க ரெண்டாவது நான் போய் கேட்டிருக்கேன் மூணாவது சேகரை நான் அனுப்பி விட்டுருக்கேன்னு தெரிஞ்சிருக்கு அது மட்டும் இல்ல உங்களே நான் தான் அனுப்பி வச்சிருப்பேன்னு ஓனர் அபியல் முடிவு எடுத்திருப்பாங்க அதனால இனி மொத்தபியல கையெழுத்துன்னு அனுப்பினாலும் ஓனர் அபியலுக்கு கண்டிப்பா டவுட் வரும் நம்ம மேலதான் அதுவும் டவுட் வரும் இதுக்கு மேல ஏன் யாரையும் கையெழுத்து கேட்டு அனுப்புனா சரிப்பட்டு வராது பிசாண்டி பேரவிப்பு என்னமா செய்ய என் பிள்ளை கல்யாணம் நடக்காத ரூபாய் இல்லனா ஓனர் கையெழுத்து போட்டாதான் கண்ணுமணி கல்யாணம் நடக்கும் அது கையெழுத்து இல்லனா பணமும் கிடைக்காது கல்யாணமும் நடக்காதுமா பிசாண்டி நம்ம கையெழுத்துன்னு திரும்ப திரும்ப போய் ஓனர்கிட்ட கேட்க அவியலுக்கு சந்தேகம் வந்திருக்கும் கண்டிப்பா இனி யார் அனுப்புனாலும் சரி நம்மளே போனாலும் சரி அவிய கையெழுத்து போட மாட்டாவே இப்பவே அறகுறையா இதை கண்டுபிடிச்சிருப்பாவே அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லாம ஓனருக்கு அந்த அளவுக்கு அறிவு கிடையாது நம்ம அளவுக்கு அவிய சிந்திக்க வேண்டாமா இல்ல பிசாண்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஓனர் அவியலுக்கு தெரியும் 10 வீடு அவிய பேருக்கு எழுதி வாங்கியிருக்காவே இந்த ஒரு சின்ன விஷயம் தெரியாதா அதனால நான் சொல்றது கேளுங்க ஓனர் அவியலுக்கு தெரியாம அவியல கை நாட்டு வைக்கணும் எப்படிமா எப்படியாவது அதுக்கு நம்ம தான் பிளான் பண்ணணும் பிசாண்டி ஓனர் அவியலுக்கு தெரிஞ்சு நம்ம கை நாட்டு கேட்டாலும் அதுலயே அவியலுக்கு டவுட் வந்துரும் அதனால அவியலுக்கு தெரியாம அவியல மயக்கம் போட வச்சு அவிய கை நாட்ட நம்ம வாங்கணும் இல்ல அவிய தூங்கிட்டு இருக்கும்போது போய் கை நாட்ட வாங்கணும் ஏதோ ஒண்ணு ஆனா அவியலுக்கு தெரியாம நம்ம வாங்கணும் ஐடியா நல்லாதான் இருக்கு ஆனா அவியலுக்கு கையெழுத்து போட தெரியுங்களா பிசாண்டி கையெழுத்தை விட கை நாட்டுக்கு வேல்யூ அதிகம் கை நாட்டு ஒருத்தவிய வச்சாலே போதும் அவிய தலையெழுத்தே நம்ம மாத்தலாம் அதுல என்ன வேணாலும் எழுதலாம் அப்படியா ஆமா பிசாண்டி 20 லட்சம் என்ன 50 லட்சம் கூட வாங்கலாம் ஏன்னா ஓனர் ரபியலுக்கு 10 வீடு இருக்கு அவிய கை நாட்டுக்கு வேல்யூ அதிகம் அதனால